எங்களுக்கு செஞ்ச அநியாயம் தான் இவங்க எல்லாம் பட்டு மாயிறாங்க. இந்த வார்த்தைகள் நாங்க பாவிக்கிறது பொருத்தம் இல்லை. நாங்க இந்த நேரங்கள்ல நாங்க அவங்களுக்காக துஆ செய்யணும். வானத்தை காட்டி சொல்றாங்க தெய்வ பலாகன இன்னோன்றாங்க. நாங்களும் சொல்றோம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். யாராவது ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் ஒரு குர்ஆனை கேட்டாலும் கொடுக்க தயார் இல்ல. குர்ஆன் குர்ஆன் இது அவர் மூத்திரம் கழுவாதவனுக்கு கொடுக்கலதான். என்ன மார்க்கத்தை விளங்கி வச்சிக்கிறோமோ தெரியாது. ஒவ்வொரு ரமலான்லையும் தொடர்ச்சியாக சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்குது. இந்த வருடம் ஏதோ நிலைமை நல்லா இருக்கும் என்று யோசிச்சா அந்த வருடமும் அப்படி சில சோதனைகள். விலை கூடின விளங்கினத்தோட சாமானங்கள் எல்லாம் பதுக்கி இப்ப உள்ள ரேட்டுக்கே முழுக்க விற்கிறது பொருத்தமா? பொய் சொல்லி வியாபாரம் செஞ்சா வியாபாரம் நடக்கும், ஆனா லாபத்தை அல்லாஹ் அழிச்சு போடுவான் என்று நபி சொன்னான். எங்களுக்கு கீழே ஜகாத் எடுக்க தகுதியானவன் இருக்க நாங்க அவனுக்கு கொடுக்காம வெறுமனே வெளியில உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்கிறது பொருத்தமும் இல்லை. அல்லாஹு தஆலா இப்படி மாற்றங்களை கொண்டு வருவதற்கு காரணம் அடியானுடைய கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதற்காக. இதா ஸஹ மின்கல் வுத்து ஃபல்குல்லு ஹய்யினு வ குல்லு அல்லதி ஃபௌகத் துராபி துராபு. யா அல்லாஹ், எனக்கு உன்னுடைய தொடர்பு தான் தேவை. அவர்கிட்ட இவர்கிட்ட போயிட்டு மண்டாடி வேலை இல்லை. நாங்க எல்லாரும் சேர்ந்து மண்டாடணும் அல்லாஹ் இடத்துல. இந்த நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நிலைமைகள் தெளிவாகவே சொல்றேன்னா முஸ்லீம்கள்ட்ட செயல வச்சு நிலைமைகள் சீராவக்குள்ள எங்கட கெட்டித்தானம் கதைக்கிறோம். கஷ்டங்கள் நெருக்கடி வரக்குள்ள எவனையாவது குறை இதுதானே நாங்களும் செய்யறோம். எந்த ஆட்சி மாறினாலும் எவன் வந்தாலும் எவன் போனாலும் என்ன நடந்தாலும் அதனுடைய ரப்ப அல்லாஹ் அந்த அந்த படைப்பினங்களுக்கு எல்லாம் ரிஸ்க் கொடுத்து கொண்டே இருக்கிறார்.